ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் கேமராஸ் அண்ட் ஃபோன்ஸ் அடக்கிக்கோங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல. ரொம்ப அழகான ஒரு தருணம் இது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்றதை விட பரமன் சார் அவர்களுடைய உயர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டீம் ஒர்க். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான திரைப்படம் கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு மீடியா நண்பர்கள் எல்லாருமே முழு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காப்பா படக்குழுவ சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த காப்பா படம் வந்து ஒரு அந்த தயாரிப்பாளரா ஒரு டைரக்டர் பரமனா போகாத இடம் கிடையாது, அழுகாத இடம் கிடையாது. இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த 2 பேருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல வந்து இனிக்கு பிரபாகர் வந்து ஹீரோ. ஆனா கதையும் நான் சொந்தம் இருக்கிறாருல அவரை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா அந்த கதை சுத்தி நடந்துட்டு ஒரு 3 பேர் அவங்க சுத்தி நடக்கிற கதை தான். அந்த 3 பேர்ல ஒருத்தர் பரமன் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் எழில் அவர்களை மறைக்க வைக்கிறோம். அவருக்கு இயக்குனர் பரமன் அவர்கள் சாமி அணிவித்து மரியாதை செய்வார். இயக்குனர் சங்கம் சார்பில் பரமன் அவர்களுக்கு இயக்குனர் எழில் அவர்கள் சாமி அணிவிப்பார். நம்பி உடன் இருப்பார். நம்பி ஏன் சாரணாவே கை கட்டினான்னு. இந்த படத்தோட ஆடியோ வந்து முதல்ல பாட்டு கேட்பாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் விஷுவல் பார்த்தேன், நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்கிறதுக்காண்டி கலைப்புலி பாலசாப்பை போய் பேசினேன். அவர் எப்பயுமே வந்து உடனே ரிசல்ட் சொல்றவர் முடியாது. பாட்டை கேட்டோன்னா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, மெலடி நல்லா இருக்கு, சாங் கிளிக் ஆகுன்னு சொல்லிட்டு அவரோட கலைப்புலி இன்டர்நேஷனல் ஆடியோட இது வெளியிடுவாரு. அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஆனா பல சில்வர் ஜூப்ளி படங்களை தயாரிச்சவர், பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணாரு. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அஜய் ஃபிலிம் ஃபேக்டரி, நம்ம அஜய் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும், இதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்ட்டு அவரு தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டர்ஸ்லாம் எடுத்து இந்த படத்துக்கு உறுதுணையா இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்துல ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அந்த அளவுக்கு இருக்கும், மெலடி சாங்கு அதெல்லாம் அவருக்கு நம்ம முதல்ல இந்த படத்துல நம்ம இல்லாம புறைக்கு பின்னாடி இருக்க கலைகள்லாம் அவர் சீக்கிரம் முகத்தை காட்ட மாட்டாங்க. அதனால அவரும் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறாரு. நீங்க தைரியமா இருப்பாருல, பாட்டு நல்லா இருக்கும். இதுல இந்த படங்கள் பத்தி சொன்னோம்னா ஒரே ஆள் இல்லை, பைக் எடுத்து அலைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு. இந்த கூட்டம் அவருக்காடி கூட்டம் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. நான் நிறைய பேர் வெளியூருக்குலாம் போக வேண்டியிருக்கு. இதுல வந்து எனக்குன்னா அந்த ஆட்கள் வந்து எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. கிங் பாங்கு, சந்திராயன், அப்புறம் வந்து நம்ம இனிக்கோ பிரபாகர், அப்புறம் ஜீவா, அப்புக்குட்டி எல்லாம் நம்ம அவங்ககிட்ட கோல் சர்வீஸ் தான். அவர் பேர சொன்னாலும் உங்க கேட்டுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவனுக்கு கிங்காங் வந்து பேர் தான் கிங்காங், ஒரிஜினல் பேர் சங்கர். எங்கப்பா எட்டிப்பாங்க 80 எனக்கு சங்கர் வந்து 88ல இருந்து தெரியும். நீங்க
நீங்க வந்து ஹை ஸ்பீடு இப்போ பாரத்துனால தெரியும், கேமரா வந்து ஹை ஸ்பீட்ல வந்து நிறைய சாங்கெல்லாம் ஃபைட்டெல்லாம் பார்த்துருப்பேன். அது லைவா ஹை ஸ்பீட்ல செய்யற ஒரே ஆர்டிஸ்ட் கிங்காங்க அப்படின்னா அந்த நாங்க அதெல்லாம் பின்னல் பண்ணோம். ஃபைட் பண்ணும்போது லைவா பண்ண பொறுத்து விழுந்துடும் அப்படின்னா இல்லைங்களா, சாங்கில மட்டும்தான் பண்ணுவோம், பாலத்துல மட்டும்தான் பண்ணுவோம் மாட்டலாம். ஒரு ஹைலைட்டா அந்த ஒரு நடவு மட்டும் போட்டு காட்டினா சந்திருந்தவங்க எல்லாம் கைத்துட்டுவீங்க. ஹை ஸ்பீட்ல ஒரு நடை போடுவாங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது. உயரம்லாம் கம்மி, ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப வந்து அந்த சங்கர் வந்து தன்னோட குடும்பத்துக்கு வந்து உழைச்சு இன்னைக்கு அவங்க பசங்க எல்லாம் காலேஜில் படிக்கிற அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றிருக்காப்புல. நல்லா அழகாக கைத்துக்குங்க. எதுக்கு சொல்லாம இதுல எல்லாருமே வந்து சினிமால வாய்ப்பு தேடி வந்தவங்களோட வாய்ப்போட கருத்தை பயன்படுத்துறவங்க அதிகம். அதே மாதிரி இந்த திருச்சி சாதனை என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா அது வந்து ஏதோ ஒரு திறமை வளர்த்து தான் வந்திருக்கிறாங்க. இந்த தாத்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த கிரௌண்டு நீங்க ஒவ்வொரு வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணி, நீங்க எல்லாத்தையும் தேட்டர்ல நல்ல படம் தான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு விருப்பமான ரோட்லயே நீங்க படம் பார்க்கலாம். ஏன்னா நீங்க அதுதான் நீங்க இந்த படத்துக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கூப்பிட்ட உடனே இங்க வந்திருக்கிற ஜாப்பா தங்கன் அவர்களுக்கும், அதே மாதிரி நம்ம லலிசுபா ஜீவா அவர்களுக்கும், விஜய் ஆதிராஜ் அவர்களுக்கும், ஒரு படத்தில் நடிக்கலாம் நண்பன் நடித்த படத்துக்கு நண்பன் நடித்த படத்துக்காக வந்திருக்கிற சவுந்தர் அவர்களுக்கும், இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களையும் நடிக்க வைக்கிறோம். அவருக்கு இயக்குனர் பரமன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த பரமனுக்கு சரி தகவல் படம் சரி எப்பவுமே அதிர்ஷ்டம் அடிச்சுட்டே இருக்கும். ஒரு கல்லு ரெண்டு நாங்க மாதிரி இங்க ஆடியோ படம் நடிச்ச நேரத்துல அங்க பாரதஸ்வனில் வந்து புக்கு வெளியீட்டுல வச்சிருக்கிறாங்க. அதனால அங்க வர்றவங்க அங்க வந்துட்டு போவாங்க. அது ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் நடிக்காத படமா இருந்தாலும் தன்மனம் காண்டி வந்த சவுந்தர் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்சோம் அதிகரிக்கு. அதே மாதிரி தமிழ் துறைப்புற பாதிப்பட சங்கத்தின் இணைச்சாளர் சவுந்தர பாண்டி வந்திருக்கிறாங்க. எதுக்கு சொல்லுங்க, இவங்கெல்லாம் வந்து நிலைவுப்பாடுகள் மாதிரி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது இவங்களுக்கு நிகழ் யாருமே இல்லை. ஸோ அனங்கர் சார்பிலையும் படக்குழுவர் சார்பிலையும் நடிகர் சார்பிலையும் அனைவரையும் வருகை வரவேற்று அனைவரும் நன்றி வணக்கம். நண்பருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாஃபர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜயாதரா சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிக பிரபாகர், இனிய நண்பர் சொன்றாவன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் நான் சொல்ல போறேன். நீ தான் சொன்னா அதுவும் நான் வெயிட்டிங் வைப்பா. என்னுடைய இனிய சகோதரர் பொன் சுரேஷ் அவர்களுக்கும் ஓகே. அப்ப அதுக்குதான் தனியா ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அந்த சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், ஏன்னா அவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பான்னு எனக்கு ஒரு படத்தில் ஒரு சித்தப்பா நடிச்ச ஒரு நோட்டுக்காலை படத்தில். அதனால படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு மீட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சிடுவேன். அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுவேன், அந்த போர்ஷன் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அவர் 2012 ஏப்ரல் அவர் தான் இருக்கேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். இந்த நாள் ஒரு ஃபங்க்ஷனில் 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்துல எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில்
நிறைய பேர் உண்மையில நிறைய ஆளுநர் அந்த கெட்டப்புக்குள்ள கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கேட்டாரு, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்காரு. எனக்கு டக்குன்னு இல்லாம சொல்ல முடியல, எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு, நல்ல பழகுன ஒரு ஒரு ஞாபகம்லாம் இருக்கு. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தாலும் நான் நாசார விஞ்ஞானியாக இருப்பேன். நான் வந்து நடிக்க வரேன் இல்லையா, படிப்போட இல்லை, மெமரி பவர் கம்மிங்கிறதுனால. மெமரி பவர் கம்மியா இருக்கிறது வாழ்க்கையில ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள் அன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்துல ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்றேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நான் கோச்சகரில் ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்குங்க, நீங்க என்ன கேரக்டர் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னாரு. அப்படிதான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விவகாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் காண போயிட்டாரு. இந்த காட்டா வர மாதிரியே பறந்துடும் டக்கு டக்குன்னு, எங்க இருக்காரு எங்க வராருன்னு தெரியல. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மீட் பண்ண, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க கண்டிப்பா வரேன்னாரு. டெஃபினட்டா வரேன். யாரு ஹீரோன்னா இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளவு காலம்லாம் தேடிட்டு இருக்காரு. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம். இந்த மாதிரி நிறைய விழாக்களை சந்திச்சிருக்கோம், ஒன்னா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அதுக்கப்புறம் நண்பர் சென்றாவன், அவரும் வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்றாரு. கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமா கூட்டு போனதே, சினிமான டிக்கெட் ஷோ கூட்டு போனது சொல்லுங்க, காதல் இதில் படத்துக்கு கூட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் போக சொன்னா அது பெரிய ஆளுங்களே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆயிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு உண்மையான குழந்தை. அந்த மாதிரி ஒரு பியூர் எது சொல்றாரு அந்த அது கரெக்டா இருக்குன்னா தப்பா ரிசீவ் ஆகுன்னா அதை பத்திலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வலிமையான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த பாட்டில் அவருக்கு ஸ்கிரீன்ல கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தானத்தோட ஒரு படத்துல கூட பயங்கர ரெஸ்பான்ஸ். வடக்குப்பட்டிலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே தெரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா தெரிச்சுது. நான் உடனே பண்ணுவேன், கூழு பயங்கரமா இருக்குதுயா, ரொம்ப சந்தோஷம் தான் சந்தானத்துக்கு சொந்த ஏற்கனவே கெடுத்து வாய்ஸ். அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். அந்த படத்துல இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்காரு. அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்னைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அவர் இப்ப தனியா பயங்கர போட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான பரவலுக்கு இருக்காரு. நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான், அவர் என்னுடைய இனிய நண்பர். படத்துல பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்கு. இந்த படத்தின் தலைப்பு இப்பதான் வர விஷயத்துக்கு பாப்பா அப்படின்னு எழுதுறான்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. இப்பதான் அவருக்கு முடிச்சுக்காத ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படம் தான். அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸா பார்க்கும்போது அழகா டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய அளவுல வெற்றி அடையணும். அந்த இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து இன்னொரு ஒரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டீசர் கூட காமிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. மேடம் நண்பர்கள் சிறப்பு விருந்தவர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய
நன்றி வணக்கம். காக்கா அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துல நடிகர் திலகம் ஒரு பாட்டு பாடுவார், காக்கா. அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடிவால் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாயகனாக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அவளை பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ அழைத்து விட்டாரு. அவன் பயங்கரமாக வருவாங்க, நல்லா இதுவாக பண்ணாரு. ஆனால் கராத்தாக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களாம் நான் வந்து சர்டிஃபிகேட்டு பெல்ட் அந்த சான்றதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையாக அந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயமுரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும். இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார். ஏன்னா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னாரு. அதனால் வந்து விஜயமுரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தங்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டேரக்டர் பார்த்தேன், என்னுடைய இதெல்லாம் இன்னும் தெரியும் அப்படின்னாரு, டான்ஸ் ஆடணும். அதே மாதிரி ஜாகிசானுடைய அந்த ஃபைட்லாம் சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாரு. அதனால இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜயமுரளி சார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் வருகிறேன். மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அங்கே திருச்சியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையாக சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட உண்மையாக சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, ஒரு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முசுக்கு வந்து அத்துக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, கூட்ஸ் ரைஸு, நிறைய பேர் ஒரு காமெடி படத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சு ட்ரெய்லர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்காங்க. அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கு. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா ரொம்ப காமா உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜின்னா சார், தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்க இருக்கீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன்னா த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காக்கா மூவி தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்றது சின்ன விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு, கடின உழைப்புலாம் தேவை. அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேலும் வந்து இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நலன் சார், எல்லின் சார், தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்க படங்கள் புள்ளவன் நலன் சொல்லலாம். எவ்வளவு கதை இருந்தாலும் அது ஒரு காமெடி இருந்துகிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய படம். நாங்களும் காமெடியாக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம். எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படமும் வந்து என்னுடைய நண்பர்
சொன்ன மாதிரி அவருக்கு சாலை கிராமத்துல நானும் நிற்காம இடம் கிடையாது. அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரமன். சென்றாலும் நானும் ஒன்னா வந்து பல வேலைகள் செஞ்சிருக்கேன். பல வேலைகள்லாம் நீங்க வேற என்ன நினைச்சுக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. கல்யாண வேலையில சமையல் முறை கொண்டு நாங்கள் வந்து ஒன்னா போயிருக்கோம், தம்பி கூட பழகிருக்கோம். ஆபீஸுக்கு போனால பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆபீஸ்க்கு அவன் போயிட்டோம்னா நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை ஆபீஸ் கூட சொல்ல நான் ஒரு சூழ்நிலையில. அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துங்க. அந்த மாதிரி சென்றாங்க காமெடி நடிகர்களால 2 பேருக்கு ஒரு சின்ன போட்டி அப்பவே இருந்தது. ஆனா அப்படிங்கிற தம்பி மாதிரி தம்பி தான் எப்பவுமே ஒரு போன் கான்டாக்ட்ல நான் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்ன வயசு தெரிஞ்சு போய் அதனால சொல்ல வேணாம். பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அது வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அது மாதிரி பரமா இருக்கட்டும். இனிமே வந்து எனக்கு அழகர்சாமின்னு குதிரையில முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டோம், பார்த்துருக்கோம், காய் வாய்தான் 2 பேரும் சேர்ந்து அடிச்சு ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அப்படியே யோசிக்கிறது இருக்கு. அது யூனிவர்ஸோட்ட வந்து பிரபாவத்தை வந்து பாக்குறேன், நான் நல்லா பண்ணேன் எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாவத்தை ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்கை நம்ம பார்த்தா ஒரு ரியாக்ஷன்லாம் கலகி இருந்தப்போ பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்போ. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவா வரணும். ஏன்னா ஹீரோ நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்க உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசு ஹீரோ நடிக்கும் போது அந்த உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டவுன் வரக்கூடாது. ஸ்கிரீன்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இனிய கூட சொல்லவே வேணாம். எப்பவுமே பிரதான் மந்திரி எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. பிரதான் மந்திரி உடம்பு ஆரோக்கியமா வச்சு வைக்கலாம், உணவு எப்பவுமே எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர். மெயினா அவங்க அவரோட நடிச்ச ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் நல்லா இருந்தாலும் நம்ம ரொமான்ஸ் நல்லா வேணும், அது உண்மை வேணும். இனிமே நல்லா இருக்காங்க, அதெல்லாம் நல்லா வந்துருக்கு, மகிழ்ச்சி. கோல் சீரிஸ் அவர்கள் எங்க நல்லா பார்த்தாலும் நம்ம வந்து ராகு அப்படின்னு பேசுவோம், சேர்ந்து நடிக்கல. சீக்கிரம் காமெடி படங்கள்ல இந்த படத்துல கூட நடிக்கலாம், ஒன்னா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாக நான் இப்போ சமீபத்துல கிங்காங் அண்ணனோட இது தன்னம்பிக்கையை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச உடப்ப அடையலாங்கிறத கரெக்டா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா. இதே மாதிரிதான் சாலை கிராமத்துல எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அண்ணா சீரியல் பேரு இது விஜய் சார், அவர் சீரியல்ல இருந்து படத்துல வந்து நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சவுந்தர்னா சவுந்தர் படம் பண்ணுவோம், சூப்பரான படம். அந்த அவர் வேற லெவலில் இந்த வேற ரேஞ்சி போவாப்ல. அதுவும் சார் கூட என்னோட ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா சினிமா சாலை கிராமத்தில் இருக்கிற மியூசிக் டேரக்டருக்கு மெயினா வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாள்ல வாழ்த்து சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். இசையை பத்தி இப்ப அதிகமா யாருமே மேடையில பேசுறதில்ல, அதாவது பேசிட்டு போயிருவோம். கூட கூட யோசனை இருக்கு, நம்ம இவங்களை பத்தி பேசாம விட்டு பண்ண அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து நடிக்கும் போது இசையை சேர்ந்துதான் நாங்க நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும் போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது. அது வந்து முதல் முறையா நீங்க மக்கள்கிட்ட காமிக்க போறீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினா வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பரா கிடைச்சதுக்கு படத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுதான் நண்பர் ஒளிப்பதிவாளர் அந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காப்புல. நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணிருக்கோம், ஒரு காமெடி படம் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். படமுக்கு 20 அந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி தான். ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ இவங்க பேசுற மாதிரி அழகா பேச தெரியாது. ஸோ இந்த படம் இப்போ இங்க வந்து நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய கனவு, ஸோ அந்த கனவுக்கு அந்த கனவோட ஒரு பார்ட் ஆக முடிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்துல என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகுறதுக்கு சாரை பாக்குறதுக்காக வர்ற டைம்ல சாங் கேட்க வச்சாங்க. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு ஆனா என்னால முழுசா பார்க்க முடியல, நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால.
சாங் ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு படத்தோட பார்த்தாங்க முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார், தன்யா, சென்ராயன் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லல, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ற, இல்லைன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டரா அவர் இருந்துச்சு. ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர். இனிகோ பிரபாகரை பத்தி சொன்னா நிறைய டைம் தேவைப்படும். ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நேற்று கூட நான் ஆண்ட்ராக்ல போயிருந்தேன். அங்க ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டாரு, நீங்க நடிகர் மாதிரியே இருக்கேன். எனக்கு இது பிரச்சனை, கெட்ட வேற மாதிரியே இருந்தா எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்க நடிகரான்னு கேட்பாங்க, ஆனான்னு சொல்லுவேன். என்ன படம்னு கேட்டா சுந்தரபாண்டியன் தான் முதல் சொல்லுவேன். சுந்தரபாண்டியன் ஒரு படம். ஆனா அந்த பொண்ணை லவ் பண்ணீங்களா அந்த பஸ்ல வந்து இனிகோ பிரபாகர் தானே. இந்த மாதிரி நிறைய வாட்டி என்ன கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட போய் சவுந்தரராஜான்னு கேட்டிருக்காங்க. எங்க 2 பேருக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. நான் கேட்பேங்க, அவரு எவ்வளவு அழகா இருக்கு, நான் எவ்வளவு வேற மாதிரி இருக்கு, என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுவேன். சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஒத்துக்குவேன். நேற்று ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் அங்க இனிகோ பிரபாகர் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன். நாங்க சுந்தரபாண்டியன்ல சசிகுமார் அண்ணா, விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், அப்புக்குட்டி எல்லாமே நாங்க அண்ணா வேலை பார்த்தோம். அப்போ வேலை பார்த்ததுல இருந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோவோட. எனக்கு அது முதல் படம். எனக்கு வந்து ஒரு நடிப்பை பத்தினா ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம். ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். டயலாக் பேசினா போதும் நடிப்பு நினைச்சிட்டு இருந்தேன். ஆர்வம் மட்டுமே. அப்ப எங்களுக்கு டயலாக் கொடுத்த அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பிரபாகர் வந்து ஒரு தொணக்காலம் மிஸ் பண்ணா கூட திட்டுவாரு. அவர் எழுதின டயலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமா திட்டுவாரு. அந்த ஒரு பயமே வந்துட்டு இருக்கேன். இனிகோ பிரபாகரும் எஸ்ஆர் பிரபாகர்னு நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேர் மட்டும் எப்ப க்ளோஸா பேசிட்டே இருப்பாங்க. இருந்தா கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிகேஷன் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா நக்கப் பண்ணிடுவேன். அந்த சீனை மனப்பாடம் பண்ணிடுவேன். நான் ஜாலியாக நம்பாக இருப்பேன். இவர் வந்து ஒரு சின்ன டயலாக்கா இருந்தாலும் அதுக்குள்ள போய் இதுக்குள்ள என்ன மூட் இருக்கு, இதுக்குள்ள எந்த சென்ஸ் இருக்கு, நான் அவர் பேசிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. யாரையும் அது நல்லா அவர்கிட்ட அப்பதான் நீங்க அப்புறம் தெரியும். எனக்கு நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வேலை. எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட பீதி பேப்பர் எடுத்து போயிடுவாரு. அந்த மூட்லயே இருப்பாரு. ஸோ வெரி வெரி டெடிகேட்டட். இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் தலைவாண்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவாண்டி நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்துல ஜெயிச்சிடலாம், இல்ல மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நண்பர் சூரி கருடன்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பான்றலாம் நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஏன்னா சினிமா தோணுடைய தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வர்றாங்க. எனக்கு தெரியும், பர்சனலா சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்க வாழ்த்து நம்ம முறையில நம்ம சொல்லிட்டு வராங்க. பேசிட்டே இருக்கும்போது சோ அது சுந்தரபாண்டியன் வந்து இருக்கு. சுந்தரபாண்டியன் சாப்பிடுவாரு, அழகா சாப்பிடுவாரு. வயிறு டேப் வச்சு டெய்லி இன்ச்சா பார்த்துட்டே இருப்பாரு. கூடிடுச்சா இங்க எவ்வளவு இருக்கு. அந்த அளவுக்கு வெரி டெடிகேட்டட். அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு. அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தா கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு போன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்துல வாய்ப்பு இருக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நண்பர்கள்லாம் இனிகோ பிரபாகர் முதலிடம். அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்ல அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்ன வந்து கண்டிப்பா என்னதான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவார். சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது அப்படி அவர் ஒரு படம் அவர் படம் வேணாம், அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்கரதம். அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா நான் பண்ணிருப்பேன். சோ ஒரே துறையில அதாவது ஒரு நடிகன், 2 பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாம பொறாம இல்லாம எந்த ஒரு ஈகோ இல்லாம அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கறதுல
இனியோ என்னுடைய நண்பன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன். ஸோ கண்டிப்பா உங்க குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறீர்களோ. அந்த நாட்டுல சென்றாலும் எப்ப சொன்னாலும் நானா ஜெயிக்கிறேன் நானா ஜெயிக்கிறேன் சத்தியமா சொல்லு. அது சொல்லும் போது எனர்ஜி, ஒரு எனர்ஜி வரும் எனக்கு. அவர் நசப்பட்டி படத்துல இருந்து தெரியும். அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன், ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன். அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன். அப்போ அதை பார்த்துட்டு மாப்பிள என்ன மாப்பிள முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள ஜீவனை பார்க்கல, நீ உசிலம்படிக்கு வர, நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்றது என் மாப்பிள கதை நாயகனா இருக்கு. நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனா மாறுவான். வாழ்த்துக்கள். சந்தர் சார் கோவிச்சுட்டு சொன்னேன். இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே புவனேஷ் நான் தான் பெரியகுளம் பரஞ்சோதி பேசுறேன்ப்பா. தாத்தா படத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். பக்கத்துலயே இருக்கீங்களா? இந்த கேரக்டர் வெளியே வரலையா? சாரி, நான் வந்து இதெல்லாம் சொல்லி அவங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன். நானும் இப்ப காமெடி கேரக்டர் பண்ணி சார் கரெக்ட் பண்ணி அவர் படல நடிச்சிடலாம்னு சொல்லி இப்ப உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் இப்ப எல்லாம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இவங்க எதாவது சிரிக்க வைக்கணும் எதான்னு சொல்லிதான் ஏதோ நான் ட்ரை பண்றேன். மக்கள் வந்து பரவாயில்ல, திட்டாதீங்க. சோ புவனேஷ் சாரி வருஷமே வருது தொலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சு வைக்க சொன்னேன். அவ பக்கத்துல இருக்க நான் பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். வாழ்த்துக்கள், நான் நல்லா பண்றீங்க. சோ இல்ல எனக்கு பேர் தெரியல சத்தியமா. திருச்சி சாதனை. ஓ நம்ம ஏரியா தான், நான் நவரவான் தான். ஐயோ அதனால இப்ப என்ன பேசினதுதான் மறந்துட்டேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண பரமன் சார், எங்க ஊர் தான், தேனி உசிலம்பட்டி பக்கத்துல. அவர் சொன்ன கதையை கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி நான் 2 பேருக்கு நான் கைத்தட்டுன்னு ஆசைப்படுறேன். நீங்களும் சேர்த்து கைத்தட்டுன்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, இந்த ப்ரொடியூசருக்காக நீங்க கொஞ்சம் பலத்த கைத்தட்டுக்கலாம். இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய படங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரேணுகா கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார். அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக ஒரு வாட்டி கைத்தட்டுங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ லான்ச்னாலும் யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, யாரு ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்ல. அவர் ஃப்ரீயா இருந்தா முதல்ல வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன். சத்தியமா இத ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க. ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கள்ளம் கப்படம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். லவ் யூ தலைவா, லவ் யூ. நலன் சார், நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ், காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன், நாங்களாம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிற காலத்துல இருந்து நல்லா தெரியும். அப்ப இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸ்ல ஒரு ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அதுல என்ன மாதிரினா ஒரு ஒரு எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியும், பெட்டர்மெண்ட் பண்ண முடியும்ன்றதெல்லாம் எங்க டீம்ல வந்து தி பெஸ்ட் பர்சன். எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அல்போன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்ராஜ், மணிகண்டன், நானு, விஜய் சேதுபதி, ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்க. நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா இருந்தேன், ஆக்டரா இருந்தேன். இவங்கெல்லாம் டெக்னிக்கல் பர்சன். இவங்க பேசலாம் பாதி புரியாது. பட் நலன் குமார் சாமிகிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மணிகண்டனா இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ் இருக்கட்டும், அப்ப இருந்து அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஒரு சென்ஸோட பேசுவாரு. பல வருஷமா நான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா சேர்ந்து வேலை பண்ணேன். விஜயாபராஜ் எழில் சார், விஜயாபராஜ்னா அந்த படத்துல நான் நடிக்கணும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அந்த படத்துல நடிக்கும் எழில் சாரோட சார் உண்மையில சார் பெருமை ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். எல்லாரையும் சொன்னீங்க சார். ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். எனக்கு ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போறாங்க, நம்ம என்ன பேச போறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு ஒரு கான்சியஸா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோமா நான் பண்ணான்ற ஒரு டென்ஷனும் உள்ள இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போய் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதாவது பண்ணிட்டு பண்ற ஒரு எண்ணம் இருக்கா, எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடும். பட் யூ ஆர் அமேசிங் சார். நீங்க எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு நாயகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன். இந்த படத்து ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனநாத வாழ்த்துக்கள். படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனநாத வாழ்த்துக்கள். யார் முசக்குட்டி அவருக்கு நான் பொண்ணாட போட்டு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளவு நான் ரசிச்சேன் அவங்களுடைய ஆக்டிங்க. ஸோ மணிமேகலை மேடம் என்னோட எனக்கு வேறெங்கும் நடிச்சாங்க. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னும் போதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஞாபகம் வருது. இந்த இடத்துல
எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ. அந்த படத்துல நான் ஹீரோ, கவுண்டமணி அண்ணா ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு, விஜய் சேதுபதி இருக்க சந்தானாவுக்கு பெரிய கூட்டம், நண்பர்கள் கூட்டம் வந்துருச்சு. என்ன எப்ப கூப்பிடுவாங்க எப்ப கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திகாவும் கூப்பிடல. என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேச. ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளியே போட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிடும் மாட்டோம்னா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிக்க மாட்டோம்னான் இருக்கும்போது அன்னைக்கு என்ன மேடையில கூப்பிடவே இல்லை. என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோவம். அவர் பேரை கேட்டாலே எனக்கு பயங்கரமா கோவம். எப்படி அவர் மிஸ் பண்ண, எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்கிறேன். இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்ப அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்போ அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட் போனாலும் அவர் அங்க வந்து அப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்து. அவரு என் பேர் எழுதி கொடுத்திருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையா ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் முரளின்னா அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரையும் நின்று அதை வந்து பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு. இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியா உடச்சு விட்டு தமிழ் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்காக கேட்கிறாரு. சோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்ல ஹேப்பனிங்கா வச்சுக்கணும். அதன் மூலியமா அந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ விஜய் முரளி சார், திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணி சார், உங்களுக்கும் நான் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும் நினைக்கிறேன். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள் தயவு செஞ்சு நீங்களும் அவரை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும். அவங்க படத்தோட போறோம். இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்துல உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்குண்ணே, உங்க கதைய உங்களோட கேரக்டரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலா எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாம பாரதியில சுத்தின்னு இருக்கிறேன். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆறாவது கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வெறியோட சுத்துற ஒரு கேரக்டர் அப்படின்னா, இதான் கிடைச்சுதாவா அப்படின்னா, இல்லைன்னா உங்களோட இதுக்கு இது கரெக்டா இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லாதான் இருந்துச்சு. இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ புது டீமா இருக்கு, எப்படி பயன்படுத்த போறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய நடிகர் பந்தாக்கு சொல்ல வெளியில வந்து நின்னான்னா யாரும் ரோட்ல போற ஆடியன்ஸ் வந்து வண்டியை நிறுத்தி வந்து போட்டோ அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லர்ல வர அளவுக்கு போஸ்டர்ல வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாசம் ஒரு 10 கோடியை பர்மனண்டா கொடுத்து அந்த சினிமாவுக்கு வேணா வேலையை பண்ண போக மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பிதான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவரோட மனைவி நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன். இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு போறாரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா,
இது எல்லாமே பார்த்து அது மட்டும் இல்ல உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வர கேட்பாங்க. ஆனால் பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய இடத்துல நல்லா பணம் வராங்களா இருக்கு சொல்ல வரேன். அதனால என்ன நடந்ததுன்னு சொன்னாலே அதனால உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமனார்களும் அவருடைய மனைவி அவர்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவரு வரல, வெளிநாட்டில் உள்ளவர். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்ன வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளா தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்க நாட்டுல எல்லாருமே உங்க ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கும் ஃபோன் அடிச்சு பேசினாரு. ஃபோன் பண்ணான்னு அவங்க 10 நிமிஷம் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். உடனே அவர் வந்து தலைவா நீங்களா, நான் உங்க மேல ரொம்ப அனாதை பிரியர்கள், எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வந்து தெரிஞ்சது காரணம் வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் கத்துவோம், அந்த அளவுக்கு உங்க மேல நாங்க ஒரு பிரசன்னா இருக்கோம் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், நான் இங்க ஷூட்டிங் ஆகுது ஏதா போய் ஷூட்டிங் இல்ல அதாவது ப்ரொடியூசே சொல்லுவோம், நான் இவரை வந்து 3 நாளா கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டேன், நீங்க வந்திருக்கீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு, நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு வரமா கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா வந்து ஒரு இதுக்காக சொல்லணும்னா உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்கி இருக்கக்கூடாதுல்ல, எதா இருந்தாலும் உண்மையா சொன்னேன். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, காதல மாட்டவங்க பேருன்னு ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாருந்தாங்க. இது வந்து என்னோட பரிசா வச்சுக்கின்னு, இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரா நான் தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர் நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டணும், நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி அது நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னோட பரிசு, நான் வாங்க மாட்டேங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அது பந்தா காட்டுறதே புரியாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன். அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வச்சுக்கங்க, இல்ல என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கணும் சார், நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலம் ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல, 4 பேருக்கு பண்ற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சாலும் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பெறணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப போகும்போது கூட இது வந்து டைரக்டர் நான் ஒரு பரிசு கொடுக்கலான்னு வச்சு இதை வந்து டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போறேன், சரிங்களா. அப்புறமா போன் பண்ணி எல்லாம் கேட்காதீங்க, மறந்துட்டு ரத்தம் மேலாம் போயிடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அனுப்பிச்சேன். அப்படி ஒரு 2 பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. நான் வீடியோ பார்த்து பேசி அனுப்பிச்சேன். வீடியோ அவர் பார்த்துட்டு கூட நீங்க முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம்மாயி நல்லா கண்ணுங்களாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பரா இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்துல உங்களை கதாநாயகன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா சொன்னார், வா நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்றேன், பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அவர் சொன்னாரு. அவர் இல்ல இருந்தா ஆமா சார் சொன்னீங்களான்னு கேட்டு அதான் சொன்னாரு. பாருங்க அந்த பாயிண்ட்லாம் சொன்னாரு, முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம்னு. சோ இப்படி என்னால முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களா? திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போதுல இருந்து எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கல்ல, எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பான், என்ன பயன்படுத்திருக்கலாம்ல. இப்ப ஓரளவு கேரக்டர் இல்லாம இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் வந்து செல்லாம் தங்கம் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாரு, அவங்களும் பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அதுல விமர்சனம் வரும்போதுதான் இப்ப வேற சொல்றாங்க. நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மக்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியல, வெளியில போகும்போது எனக்கு எதனால ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனால ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா? இல்ல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா
அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த ஃபுல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பேன். இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்பதான் நீங்களா புரிஞ்சுக்கலாம். இன்னும் நான் பெருமையாக சொல்றேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பிறகும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனா நான் போட்டது அந்த படத்துல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒரு படம் யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா? இல்ல. உண்மைதாங்க சார்? யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இல்ல. ஆனால் அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அது வந்து ஒரு பராமரிலே ஒரு வைத்தியத்திலே சொல்லவில்லை. அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து, பிளைட் போட்டு கொடுத்து, ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாமே ஜாம் பண்ணி கொடுத்து, நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா இல்சா கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வாங்கிப்பான் அப்படிதானே. இப்பவும் சொல்றேன், உண்மையிலேயே நிறைய டாக்டருங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டு நேரா தெலுங்குல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வருவாங்க, மலையாளத்துல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து தேட வராம பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு வேலை வந்திருக்கேன்? இல்ல. தீபாவளி இதெல்லாம் சொல்லுங்க. தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மைதானே சார்? பக்கத்துல வாங்க, இவர் மேல சத்தியம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லல. கால சுத்துற நாய்க்குட்டியை நீங்க பார்க்கணும், கழுத்த சுத்துற பாம்பதான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? கரெக்டா சார்? என்ன சொன்னது? சரி, அப்ப பேசின போதும்ல, எல்லா பாயிண்டையும் போடுங்க. இதை மட்டும் போதும். என்னவா போதும்பா, போதும். இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுனது எல்லா இதுலயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே. இப்பவும் சொல்றேன், சார் மேல சத்தியமா சொல்றேன், இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன திட்டுற ரசிகர்களும் இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அந்த நான் படம் பார்த்தாக்க அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் வந்துவிடக் கூடாது. வந்தா நைஜனோட சூழ்நிலை எப்படிதான் மாறலாம் இல்லையா? அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல களவான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சா, ஜெய்பீம். அந்த படமும் நான் பார்க்கலாம். சரியா? ஆனா அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வந்து நடுத்தவர்களை இழுத்து விட்டுறாதீங்க. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அப்புறம் இந்த நீங்க இந்த யூடியூபர்ஸ் சொன்னீங்களா பாட்டுக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள், பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால பெரியவங்க எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. சரிங்களா? என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உண்மையிலே லொல்லு சபால நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லா இருந்தாதான் அந்த கேரக்டர் வந்து பண்ண முடியும். ஜீவா மட்டுமல்ல, அந்த லொல்லு சபால நடித்தா அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபால நடிக்கிறவங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், நான் இவ்வளவு நாள் அவர் வந்து மாஸ்டரா தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கடந்த ஒரு 2 மாசமா சித்த வைத்த சிகாமணியா பார்த்துட்டு இருக்கேன். நன்றி மாஸ்டர். என் வீடு பக்கத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு கொரோனா 10 வருஷம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை இல்ல. அப்புறம் அதுல இருந்து இன்னும் 2 வீடு தெரிஞ்சாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பக்காதான் அவங்க உள்ளவங்களா இருக்காங்க. நீங்க அடுத்த வீடியோல அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் முக்கியமா அந்த வேஷ்டியில லங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலைகீழ நிக்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க. அவர் கட்டினதுக்கு அப்புறம் அங்கதான் காட்டுறீங்க. அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுறேன். அப்பதான் என்னை மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும். சரிங்களா? அப்ப எழில் சாருக்கு நான் இருக்காரா? எழில் சார் போயிட்டாரா? விஜயராஜி சார் உங்களுக்கு மன்னார்ந்த நன்றி. தம்பி சவுந்தர் சார் வணக்கம். இதுல பார்த்தோம் சார், கார்த்தி சார் இப்ப ஆடிட்டு இருந்தாரு, இப்படி ஆடிட்டு இருந்தாரு. நான் உங்களை இன்னைக்குதான் சார் பாக்குறேன். அன்னைக்குமா நான் பேசுனது வச்சு அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்ல இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம் தான், என்ன திட்டவங்களுக்கும் நல்ல காலம் தான். ஆனா யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது. தேட்டருக்கு வரக்கூடாதுட்டாங்க. ஆனா எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.